வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமாவாசை விரதம் தாங்க. விரதத்துக்கு நான் என்னென்ன சமையல் பண்ணேங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்புல வந்து சாதம் வெந்துகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பருப்பு நான் வேக வச்சு, அதுக்கப்புறம் சட்டியில எடுத்து ஊத்திக்கிட்டேன். இன்னைக்கு என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா, வெள்ள பூசணிக்காய் சாம்பார் தாங்க. அத நல்லா கட் பண்ணிட்டு, நம்ம வந்து வேக வச்ச பருப்புல வந்து நான் பூசணிக்காவ போட்டுக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்ப. இன்னைக்கு அமாவாசையா இருக்கிறதுனால வெள்ளை பூசணிக்காய் இல்லைன்னா வெண்டைக்காய் அந்த மாதிரி தாங்க சமைக்கணும். அதனால தான் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து மிளகாய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க நானு. சாம்பார் பொடி எதுவும் சேர்க்கல. இந்த மிளகாய் பொடி ரொம்ப நல்லாவே இருக்கும் சாம்பாருக்கு. ஆல்ரெடி இதில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம்லாம் நான் சேர்த்துட்டேன். அதனால நான் எதுவும் சேர்க்கல. இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து புளிக்கு வந்து குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சிருக்காங்க. அதை நான் கரைச்சி வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குழம்புல ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரைக்கீரை வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அரைக்கீரை வந்து கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு கீரை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரையை எடுத்து வச்சுட்டு தாளிச்சிட்டேங்க சாம்பாரை. கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு தாளிச்சு நான் வந்து குழம்பை இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி ஊற்றிருக்காங்க சாம்பாருக்கு. இப்போ கீரை பொரியலுக்கு வந்து வெங்காயம், கடுகு, சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கீரை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா இது வந்து கிண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக தேங்காய் போட்டதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரசம் தாளிச்சிட்டாங்க. தக்காளி ரசமுங்க இது. அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரசத்தை இறக்கிடலாம். இப்போ ரசம் ரெடி. அடுத்தது வாழைக்காய் வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு வாழைக்காய் எடுத்து தோல்லாம் சீவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் சேர்த்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்கறி தாங்க நான் எனக்கு பண்ணியிருந்தேன். எனக்கு அமாவாசையாக இருக்கிறதுனால வெண்டைக்காய் சேர்க்கணும். அதனால வெண்டைக்காய், வாழைக்காய்லாம் எனக்கு சமைக்கிறதுனால தான் இன்னைக்கு அமாவாசை அதெல்லாம் செய்யணுங்க. இப்போ வெண்டைக்காய் புளிக்கறிக்கு நான் என்னென்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் இது கூட சேர்த்துடலாங்க. வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் திருவி போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு இதை வந்து புளி ஊற்றிக்கலாங்க இதுக்கு. வெண்டைக்காய் புளிக்கறிக்கு புளி தான் மெயின். இப்போ வந்து புளி ஊற்றதுக்கப்புறம் 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து வடை சுட்டுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஊற வச்சு அரைச்சிருக்க வடை இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சிறுபருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம், வடை, பாயாசம், சாம்பார், ரசம், கீரை பொரியல், வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் புளிக்கறி. இன்னைக்கு எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் லஞ்ச் பண்ணியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சிறுபருப்பு பாயாசங்க இது. அதுக்கப்புறம் அப்பளம்.